தமிழ்நாடு மின்வாரி ஓய்வு பெற்ற நலத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நெல்லையிலே கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னாக்கா, மத்திய அரசு ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதிய விதிகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தின் மூலமாக எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 1/6/1972 அது அமலுக்கு வரும் என்று அது சொல்லியிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, தமிழக அரசு இன்றைக்கு ஒரு ஓய்வூதியத்தை புறந்தள்ளக்கூடிய நிலைமையில இருக்கு. ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அது மட்டும் இல்லை, வாரியத்தை 3ஆக பிரித்து அதை மீண்டும் ஒரு 2ஆக பிரித்து ஆக 5ஆக பிரித்திருக்கிறது. இதனால் மின்சார வாரியத்தில் அதனால் வாரிய பிரிப்பினால் ஏற்படக்கூடிய பல்வேறு இன்னல்கள் ஒரு பக்கம் ஊழியர்களுக்கும் இன்னொரு பக்கம் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் மறுபக்கம் மக்களுக்கும் ஏற்படக்கூடிய அபாய நிலை இருக்கிறது. அது மட்டுமில்ல, இன்னைக்கு மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்க வேண்டும் என்ற முக்கியமான குறிக்கோளோடு தான் இன்னைக்கு இந்த மாதிரி பிரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மின்சார வாரியத்தில் காலியுடன் உள்ள இடங்கள் ஒரு 60,000 இருக்கிறது. அதை நிரப்ப வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் இன்னைக்கு அரசு என்ன சொல்லுகிறது, மின்சார வாரியம் என்ன சொல்கிறது சொன்னால், இன்னைக்கு இருக்கிற ஓய்வூதியத்தை நாங்கள் கம்பெனியாக ஆக்கிவிட்டோம். கம்பெனியாக ஊழியர்கள் மின்சார ஊழியர்கள் அல்ல, எல்லாம் கம்பெனி ஊழியர்கள் தான். மத்திய அரசு ஊழியர்கள் இல்லை, மாநில அரசு ஊழியர்கள் இல்லை. இதோடு மட்டும் இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் 311 என்ற அடிப்படையில் உங்களுக்கு எந்த விதமான பயன்களும் அளிக்க முடியாது என்று மின்சார வாரியமும் தமிழக அரசு சொல்லியிருக்கிறது. ஆகவே அதை எதிர்த்து வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்னூழியர் மத்திய அமைப்பும் மின்சார பொறியாளர் சங்கமும் நாங்களும் இணைந்து சென்னையிலே ஒரு 10,000 பேருக்கு மேலே கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, அது ஒருவேளை காத்திருப்பு போராட்டமாக இருக்கலாம் அல்லது மறியல் போராட்டமாக இருக்கலாம், அப்படிப்பட்ட முடிவுகளை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு கவனித்துக் கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஏற்கனவே மின்சார வாரியத்தில் வேலை செய்தவர்கள் குறைந்த ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு அரசாங்க ஆணைப்படி நாடும் திட்ட அடிப்படையில் அவர்களுக்கு அந்த பணிகாலத்தை மெலிச்சு ஓய்வூதியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். அந்த கோரிக்கையை வைத்து இன்னைக்கு முடிவு செய்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் என்று சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மின் இணைப்புகளுக்கும் ஒரு மீட்டரை பொருத்தி மீட்டர் மூலமாக அதை பின்னால எதிர்காலத்தில் தனியார் மயமாக்குவதற்கான முயற்சிகளை மின்சார வாரியம் தமிழக அரசும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்துதான் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துவதாக இன்றைக்கு மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை அவர்கள் கவனித்துக் கொடுக்கிறோம்.